Welcome to Sparks Academy. So, நேத்து TNPSC CTSC டிப்ளமோ ITI லெவல் எக்ஸாமினேஷனுக்கான பேப்பர் 1 ஜென்ரல் ஸ்டடீஸ் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் முடிஞ்சதுலேருந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ், லைக் கொஸ்டின் பேப்பர் எப்படி மேம், ஈஸியாக டஃப்பா, இல்லைனா ஸ்கோர் எவ்வளோ, நாங்கள் எவ்வளோ எடுத்தால் பாஸு, நாங்கள் டெக்னிக்கல் படிக்கலாமா வேணாமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அரைஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் எல்லாருமே ஆர்வமாக இருக்கக்கூடிய ஆஸ் வெல் அஸ் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டவுட், அதாவது ஜிஎஸ்ல எவ்வளோ எடுத்தா சேஃப் மேம், எவ்வளோ எடுத்தா நான் பாஸ். ஓகேங்களா? அடுத்து நாங்கள் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா வேண்டாமா, எக்ஸாமோட ஸ்டாண்டர்ட் எப்படி மேம் இருந்துச்சு, அடுத்து டெக்னிக்கல் எக்ஸாமோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும், அடுத்து இந்த 2 வீக்ஸ் தான் இருக்கு. என்னால் லைக் ஒரு மேசிவ் சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமா என்னோட ப்ரிப்பரேஷன்ஸில்? ஓகேங்களா? பிகாஸ் நான் ஜிஎஸ் ஆவரேஜாக தான் நான் பண்ணியிருக்கேன், டெக்னிக்கல் தான் இப்போ எனக்கு இருக்கக்கூடிய ஒரே சாய்ஸு. அப்போது அதில் நான் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியுமா, என்னோட பர்ஃபார்மன்ஸை இந்த 2 வீக்ஸில் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்துருச்சு, எல்லாருமே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா எக்ஸாம்ஸுமே நான் எழுதணுமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருக்குது. சரிங்களா? ஸோ ஒன்று நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பிஃபோர் தட், இஃப் யூ ஆர் அ சிவில் ஆஸ்பிரண்ட், உங்களுக்காக நாங்கள் சர்வேர் அண்ட் டிராஃப்ட்மேனுக்கு ரேபிட் ரிவிஷன் பேட்ச் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் யோர் சிலபஸ் ஈச் அண்ட் எவ்ரி யூனிட்கான ஒரு ஓவரால் ரிவிஷன் நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். சரிங்களா? ப்ரீ ரெக்கார்டட் செஷன்ஸ் இருக்கும். லைவ் கிளாஸில் நம்ம ஒரு யூனிட் வைஸ் PYQs நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கொஷின் ப்ராப்பராக லைக் ஃபுல் இன்டெப்த்தாக டீட்டெயிலாக நம்ம அனலைசிஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அந்த கொஷின் டிஸ்கஷன் செஷன் மட்டுமே நீங்கள் லைவ்ல அட்டென்ட் பண்ணாலே ஐ கேன் கேரண்டி யூ கேன் ஸ்கோர் அபவுட் 180 to 185 அவுட் ஆஃப் 200. சரிங்களா? அடுத்து சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், ஃபுல் மார்க் டெஸ்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், அண்ட் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் PDF-ம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி தருவோம். சரிங்களா? அண்ட் இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எக்ஸாமினேஷன், ஸோ உங்களுக்கும் நம்ம ரேபிட் ரிவிஷன் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். பேட்சஸ் வந்துட்டு ஆன்கோயிங், அட்மிஷன்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கும் அதே ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் ஆகும். சரிங்களா? இன்கேஸ் இல்லை மேம் எனக்கு நான் சிவில் ஆஸ்பிரண்ட், எனக்கு வந்துட்டு PYQs எல்லாம் தேடி படிக்கிறது கஷ்டமாக இருக்குது, அதெல்லாமே கம்பைல்டாக ஒரே இடத்துல கிடச்சா பெட்டர் ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்காக தான் இந்த புக் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதில் டிகிரி ஸ்டாண்டர்ட் ஆஸ் வெல் அஸ் டிப்ளமோ லைக் JDO எக்ஸாம், சர்வேயர், டிராஃப்ட்மேன், இந்த மாதிரி லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக என்னென்ன எக்ஸாம்ஸ் நடந்ததோ அதோட எல்லா கொஸ்டின் பேப்பரும் கம்பைல் பண்ணி வித் ஆன்சர் கீயோட நம்ம கொடுத்துருக்கோம். இது நீங்கள் ஒரு மார்க் டெஸ்ட் போடுற மாதிரி கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கம்ப்ளீட் எவ்ரி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அகாடமி நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் JTO எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ரெஸ்பெக்டிவ் போஸ்ட் கோடுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஈச் அண்ட் எவ்ரி போஸ்ட் கோடுக்கு தனித்தனியாக ரிவிஷன் பேட்ச் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த போஸ்ட் கோடுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அகாடமி நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் பண்ணாலே போதும். ஃபீச்சர்ஸ் வித் பேக்கேஜ் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ தேவைப்படுறவங்களுக்கு தாராளமாக நீங்கள் அகாடமி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸை கேதர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வித்வுட் எனி டிலே வில் ஸ்டார்ட் த செஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் ஆன்சர் கீ இன்னுமே செக் பண்ணாமல் இருக்காங்க. ரைட்டா? எக்ஸாம் நேற்று நடந்து முடிஞ்சிருச்சு. நம்ம அகாடமி சைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லைவ் போயிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா லைக் எனக்கு GS வந்துட்டு நான் ஆவரேஜாக தான் மேம் பண்ணியிருக்கேன், அடுத்து டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது, ஸோ நான் இப்போ கீ பார்த்துட்டு நான் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடுவேன் மேம், அதனால் நான் பார்க்கல, நான் டெக்னிக்கலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகே, இட்ஸ் அப் டு யூ. பட் என்னோட கைட்லைன்ஸ் என்ன அப்படின்னா GS கீ செக் பண்ணுங்க. ஓகேங்களா? GS கீ செக் பண்ணிவிட்டு GSல நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, நமக்கு தெரிஞ்சிடும் கீ பார்த்தோன்னே ஓகே எனக்கு ஒரு 65 வருது இல்லை 60 வருது அப்படின்னா ஃபைன், நான் ஒரு மாட்ரேட் லெவலில் இருக்கேன், அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலில் நான் கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டெக்னிக்கலில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும், அதுக்கு நீங்கள் எவ்வளோ இன்புட் கொடுக்கணும், எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணும், எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்னென்ன மார்க் டெஸ்ட் நீங்கள் போடணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் டூ செக் யோர் GS ஆன்சர் கீ. GS ஆன்சர் கீ பார்த்தோன்னே உடனே நம்ம டிமோட்டிவேட் ஆகிடுவோம் அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேணாம். சரிங்களா? தெரிஞ்சிருச்சு இதுதான் அப்படின்ட்டு நம்ம போய் பாஸ்ட் எதுவுமே மாற்ற முடியாது, ஆனால் ஃபியூச்சரை மாற்றலாம். எப்படி? பை ப்ரெசென்ட்டோட ஆக்ஷன். சரிங்களா? இப்போ நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஜிஎஸோட ஸ்கோர் கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எஃபர்ட் போடலாம். ஓகேங்களா?
again coming to the weightage, so as per the syllabus weightage வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாங்களா மேம் அப்படின்னு கேட்டா எஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ ஆஸ் பர் ஜிஎஸ்ல ஒரு யூனிட்டுக்கும் நாங்கள் வந்துட்டு இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல கிளியராகவே நமக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுபடி தான் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. ஓகேங்களா? எக்ஸாமோட ஸ்டாண்டர்ட் எப்படி மேம் இருந்தது? நேற்று எக்ஸாம் வந்துட்டு மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு எப்படி இருக்கு அப்படின்னா எல்லாருக்குமே மாடரேட்ல இருந்து டஃப் தாங்க. சரிங்களா? ஸோ எக்ஸாம் ஸ்டாண்டர்ட் நேற்று நடந்த ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மாடரேட் டு டஃப். ஓகே, ஏன் டஃப் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா இது வந்து டிப்ளமோ அண்ட் ஐடிஐ ஸ்டாண்டர்டுக்கான எக்ஸாமினேஷன். இதே கொஸ்டின் பேப்பர் குரூப் 2லயோ இல்லை குரூப் 1லயோ கேட்குறாங்கன்னா அங்கே நான் ஈஸி டு மாடரேட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பிகாஸ் டெக்னிக்கல் ஆஸ்பிரன்ஸ் அவங்க டெக்னிக்கல்லையும் ஒரு 10 யூனிட் படிக்கணும், ஜிஎஸும் படிக்கணும். சரிங்களா? ஸோ ரெண்டுமே அவங்க மேனேஜ் பண்ணணும். ஓகே, ஸோ ஜிஎஸ்ல அவங்க இவ்வளோ இன்டெப்தா கேட்டது ஃபைன், கேட்டுட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? எக்ஸாமும் நடந்து முடிஞ்சிருச்சு. பட் வென் கம்பேர் வித் டிகிரி, டிப்ளமோ ஸ்டாண்டர்டோட கொஸ்டின் பேப்பர் வாஸ் டஃப். சரிங்களா? டிகிரிக்கு அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட்டு நமக்கு ஒரு ஹோப் கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த ஸ்டாண்டர்டில் தான் கொஸ்டின் வரும் போல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் ஒரு எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் அந்த மாதிரி தான் இருக்கு. பிக் பாஸ்ல கமல் சொல்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் தான். ஓகே, ஸோ ஓகே, பாஸ் பத்தி நம்ம பேச வேண்டாம். நெக்ஸ்ட் என்ன டவுட் எல்லாரும் கேட்குறீங்க அப்படின்னா ஜிஎஸ்ல எவ்வளோ எடுத்தா பாஸ், ஜிஎஸோட சேஃப் ஸ்கோர் என்ன, நான் இந்த கம்யூனிட்டி நான் இவ்வளோதான் கொஸ்டின் போட்டிருக்கேன், எனக்கு இது ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஸ்கோர், அதாவது சேஃப் ஸ்கோர் நம்ம இப்போ ஜட்ஜ் பண்ணவே முடியாதுமா. ஓகேங்களா? யூ நீட் டு வெயிட் டில் யோர் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் கெட்ஸ் ஓவர். ஓகேங்களா? டெக்னிக்கல் பிளஸ் ஜிஎஸ் இது ரெண்டுமே சேர்ந்து நீங்க ஒரு ஸ்கோர் வச்சிருக்கீங்க, அது வந்துட்டு ஓகே இது சேஃபா இல்லையா அப்பதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியுமே தவிர்த்து டிசைட் பண்ண முடியுமே தவிர்த்து இப்போ ஜிஎஸ் ஸ்கோர் வச்சு மட்டுமே நம்மளால டிசைட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு குரூப் எக்ஸாம், அதாவது ஒரு பி கேண்டிடேட் அல்லது ஒரு டிப்ளமோ கேண்டிடேட், சரிங்களா, இவங்க பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கும் அப்பேர் ஆவாங்க அண்ட் காமன் குரூப் எக்ஸாம்ஸ்க்கும் அப்பேர் ஆவாங்க. ஓகே, ஸோ பி ஆர் டிப்ளமோ முடிச்சவங்க குரூப் எக்ஸாம் லைக் குரூப் 4, குரூப் 1, குரூப் 2க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இந்த டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்கன்னா அவங்க ஜிஎஸ்ல அதிகமாக ஸ்கோர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நேற்று நடந்த எக்ஸாமினேஷன்ல நீங்க ஒரு குரூப் எக்ஸாம் ஆஸ்பிரண்டா இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்க ஒரு 65 to 70 போட்டிருக்கலாம். ரைட்டா? ஏன் அப்படின்னு பார்க்கும்போது 60 to 65 questions were direct question வித்தவுட் எனி ட்விஸ்ட். நீங்க புக் கண்டென்ட் ப்ராப்பரா படிச்சிருக்கீங்க, இல்லைன்னா நம்ம அகாடமில ஜாயின் பண்ணி நீங்க கோர்ஸ் ப்ராப்பரா நீங்க படிச்சிருக்கீங்க, இல்ல நீங்க செல்ஃப் ப்ரிப்பேர் பண்றீங்க, ஆனா ப்ராப்பர் நோட்ஸ் எல்லாமே கண்டென்ட் எல்லாமே படிச்சிருக்கீங்க அப்படின்னா 60 to 65 கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா புக்ல இருந்து வந்திருக்கு. ஓகேங்களா? பெருசா எதுவும் ட்விஸ்ட் பண்ணல, தாராளமாக நம்மளால ஆன்சர் பண்ணிருக்க முடியும். அப்போ ஒரு டீசன்ட் ஸ்கோர், நான் அகைன் சொல்றேன், சேஃப் ஸ்கோர் சொல்ல முடியாது. ஓகே மேம், ஸ்டாண்டர்ட் என்ன அதிகபட்சம் ஆவரேஜா எல்லாரும் எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டா 60 to 65 தாராளமாக போட்டிருக்கலாம். ஓகே, சில பேர் சொல்றாங்க இல்லையா 70 போட்டிருக்கேன் 75 போட்டிருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ அவங்க பாத்தீங்கன்னா மேபி ஒரு குரூப் எக்ஸாம் ஆஸ்பிரண்டா இருக்கலாம், அல்லது டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்ல அவங்க மேபி அன்னைக்கு அவங்க நாள் நல்லா இருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸா இருக்கட்டும், ரீசன் அண்ட் அசர்ஷனா இருக்கட்டும், அவங்க கெஸ் பண்ணது அங்க ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆனா ஆவரேஜா அதிகபட்சம் 60 to 65 கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு நம்மளால இதுல ஸ்கோர் பண்ணிருக்க முடியும். அதுலயும் ஆப்டிடியூட் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நியூ கமரா இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 18 கொஸ்டின்ஸ் நீங்க அவுட் ஆஃப் 25 நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கலாம். ஓகே, இல்ல ஆல்ரெடி நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிருக்கேன் அப்படின்னா ஒரு 20 அவுட் ஆஃப் 25 நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கலாம். இது வந்து நான் சொல்றது ஆவரேஜா. ஓகே, நீங்க 25 அவுட் ஆஃப் 25 ஸ்கோர் பண்ணியிருந்தா வெரி குட். ஓகேங்களா? பட் நான் ஆவரேஜா நாங்க எடுத்த சென்சஸ் படி பார்க்கும்போது ஆவரேஜா இந்த ரேஞ்சஸ் தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்படி பார்க்கும்போது இப்போ நான் எவ்வளோ எடுத்தா சேஃப் நீங்க கேட்குறீங்களா, இங்க நம்ம அகைன் நான் சொல்றேன் சேஃப்னு சொல்ல முடியாது, பட் வி கேன் கேட்டகரைஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு ஒரு 65+ போட்டிருக்கீங்க அப்படின்னா குட், ஃபார் குட். சரிங்களா? ஒரு 50 to 60 ரேஞ்சஸ்ல இருக்கீங்கன்னா மாடரேட். ரைட்டா? இல்ல மேம் நான் பிலோ 50 தான் அப்படின்னா நோ இஷ்யூஸ், யூ ஹாவ் அ டெக்னிக்கல். பிகாஸ் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்ல எவ்வளோமா 200 questions 1.5 marks, டோட்டலா 300 marks நீங்க எழுத போறீங்க. வெயிட்டேஜ் அங்க அதிகம். சரிங்களா? ஸோ பிலோ 50ல இருக்கிறவங்க எக்காரணத்து கொண்டும் டிமோட்டிவேட் ஆகாதீங்க.
ஓகே, டெக்னிக்கல் படிக்க வேண்டாம், டெக்னிக்கல் எழுதவே வேண்டாம் அப்படிலாம் இருக்கவே இருக்காது. சரிங்களா? நான் மேம் 35 தான் நான் எடுத்திருக்கேன், இல்ல 45 தான் நான் எடுத்திருக்கேன், நான் டெக்னிக்கல் படிக்கலாமா, ஸ்கோர் வருமானு கேட்டா கண்டிப்பா வரும். ஆனா நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். இவ்வளவு நாள் நீங்க 100% கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ 200% நீங்க கொடுத்துதான் ஆகணும். சரிங்களா? நிறைய MCQ சால்வ் பண்ணுங்க. ஓகே, ஷார்ட் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 2 வீக்ஸ் இருக்கு. ஆப்வியஸ்லி நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா JTO எக்ஸாம்ஸ்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் டைம் இருக்கு. ஓகே, அட்லீஸ்ட் மினிமம் நமக்கு ஒரு 1 வீக்காவது டைம் இருக்கு. 1 வீக் to 10 டேஸாவது நமக்கு டைம் இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த டைம் பீரியட்ஸ் மோர் தென் எனஃப். நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? மற்றவங்க ஒரு 150 160 ஸ்கோர் பண்றாங்க அப்படின்னா ட்ரை டு ஸ்கோர் +10 or +15 marks than others. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 50 to 60 ரேஞ்சஸ்ல இருக்கவங்க, 65+ இருக்கவங்க நம்ம லெத்தார்ஜிக்கா இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட ப்ரிப்பரேஷனை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிட்டு தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ அதனால நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க, நான் இந்த கம்யூனிட்டி நான் இவ்வளோதான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன், என்னால் அடுத்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். இன்னும் நம்மளோட கேம் முடியல, மேட்ச் இன்னும் முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் முடிஞ்சிருக்கு. சரிங்களா? செகண்ட் ஹாஃப்ல என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகே, அடுத்து எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு டவுட் என்ன அப்படின்னா, டெக்னிக்கல் 2 வீக்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். இந்த 2 வீக்ஸ் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை மேம் நான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணதோட சரி, ஜிஎஸ் கொஞ்சம் பார்த்தா, டெக்னிக்கல் அங்கங்கே கொஞ்சம் பார்த்துருக்கேன், இன்னும் சிலபஸே நான் முடிக்கல, என்னால் இந்த எக்ஸாம்ஸில் ஏதோ ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் உங்களாலையும் முடியும். பட் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் இருந்தவங்களும் சரி, இல்லை இதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் ப்ரிப்பேரே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் சரி, நீங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஹெவி வெயிட்டேஜ் டாபிக் எடுத்துக்கணும். சரிங்களா? ஹெவி வெயிட்டேஜ் டாபிக்ல தரவாக இருந்துக்கோங்க. ஓகே, ஸோ வெயிட்டேஜ் டாபிக்ஸில் கொஞ்சம் தரவா இருந்துக்கோங்க. நிறைய MCQs சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து PYQs எல்லாமே அதிகமா நீங்க சால்வ் பண்ணணும். சரிங்களா? PYQ வந்து ஜஸ்ட் ரேண்டமா क्वेश्चन ஆன்சர்னு பார்க்காம இன்டெப்தா நீங்க அனலைசிஸ் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா? இதுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம கிட்ட ஒரு ரிவிஷன் பேட்ச் அவைலபிளா இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் கேன் ஜாயின். இல்லை மேம் என்னால் அஃபோர்ட் பண்ணி ஜாயின் பண்ண முடியாது, பட் எனக்கு ஒரு ஃப்ரீ மென்டாரிங் கிடைக்குமான்னு கேட்டால் தாராளமாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட்ல ஏதாவது டவுட் இருக்கு, அது வந்து நீங்கள் மென்டார் கிட்ட டேரெக்டாக நீங்கள் கன்சல்ட் பண்ணணும்னு வச்சா தாராளமாக நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே தெரியுற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலே போதும். இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பாக எங்களோட டீம் உங்ககிட்ட ரீச் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து ஹால் டிக்கெட் வந்தாச்சு. இந்த ஹால் டிக்கெட்ல பார்த்தோன்னே நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா, மேம் எனக்கு ஒரு 5 எக்ஸாம் இருக்கு, 5 நாளுக்கு 5 எக்ஸாம் இருக்கு, நான் எல்லா எக்ஸாமுமே எழுதணுமா, எல்லா எக்ஸாமுமே எழுதுனாதான் நான் பாஸ் ஆவேனா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஓகேங்களா? அது அப்படி இல்லைம்மா. ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 5 போஸ்ட் கோடோ இல்லை 6 போஸ்ட் கோடுக்கோ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஒரு போஸ்ட் கோடுக்கும் ஒரு ஜாப். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எல்லாம் சர்வேர் தனியாக நடக்கும், டிராஃப்ட்மெண்ட் தனியாக நடக்கும், ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டு தனித்தனி எக்ஸாமாக நடத்துவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே நோட்டிஃபிகேஷன்ல எல்லா எக்ஸாம்ஸுமே நடத்துறாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சிவில் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா JDO எக்ஸாம் இருக்கு. சரிங்களா? அடுத்து நீங்கள் சர்வேர் எக்ஸாம் எழுதலாம், டிராஃப்ட்மெண்ட் நீங்கள் எழுதலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா JTO அதாவது ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 போஸ்ட் கோடுக்கு எலிஜிபிள். ஒர்க் ஷாப் கேல்குலேஷன், ஒர்க் ஷாப் சயின்ஸ் அண்ட் கேல்குலேஷன். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிராயிங். ஓகே, இவ்வளோ ட்ரேட் பேப்பர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இது எல்லாத்துக்கும் நம்ம எலிஜிபிள். ஓகே, அப்போ இது எல்லாமே எழுதணுமான்னு கேட்டால் இது எல்லாமே ஒரு நாள் உங்களுக்கு இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒன்று இருக்கும், ஆஃப்டர்நூன் ஒன்று இருக்கும். எழுதுனீங்கன்னா பெட்டர். ஏன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் மிஸ் பண்ணணும்? சரிங்களா? எழுதுங்க, படிக்கிறீங்களோ படிக்கலையோ ஜஸ்ட் கோ அண்ட் அட்டெண்ட். ஓகேங்களா? ஆப்வியஸ்லி JDO ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட் சர்வே டிராஃப்ட்மெண்ட் கண்டிப்பாக எழுதுவாங்க. ஒர்க் ஷாப் அண்ட் இன்ஜினியரிங் டிராயிங் ஒரு ஆர்வத்தில் நம்ம அப்ளை பண்ணியிருப்போம், ஆனால் படிச்சிருக்க மாட்டோம். ஓகேங்களா? அட்லீஸ்ட் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் PDF நோட்ஸ் இருக்கும், அது கோ த்ரூ பண்ணுங்க. கோ த்ரூ பண்ணிட்டு உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் கொடுங்க, தப்பே கிடையாது. ஓகேங்களா? இல்லை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலனாலும் போய் அட்டென்ட் பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஓகேங்களா? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்பயுமே நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. ஓகே, ஸோ எல்லா எக்ஸாம்ஸுமே நீங்கள் எழுதலாம். இல்லை மேம் நான் எதாவது ஒன்று மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறேன், நான் எழுதுறேன், பேலன்ஸ் எல்லாமே எழுதலைன்னா நான் இன்எலிஜிபிள் அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் இந்த ஒரு போஸ்ட் கோட் மட்டும் எழுதுறீங்க அப்படின்னா இதுக்கான ரிசல்ட் வரும்.
ஓகே, இன்கேஸ் நீங்க ஜிஎஸ் அட்டெண்டே பண்ணாம டெக்னிக்கல் மட்டும் போறீங்கன்னா அப்பதான் உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் வராது, நீங்க ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு வராது. மற்றபடி ஜிஎஸ் நீங்க எழுதிருக்கீங்க, டெக்னிக்கல் போஸ்ட்ல ஏதாவது ஒரு ட்ரேட் பேப்பர் தான் நீங்க எழுதுறீங்கன்னா தாராளமாக அப்படியும் எழுதலாம், இல்ல எல்லாமே எழுதலாம், இல்ல செலக்டிவா ஒரு 2 to 3 மட்டும் நான் எழுதுறேன், பேலன்ஸ் நான் ஸ்கிப் பண்றேனாலும் பண்ணிக்கலாம், இஸ் அப் டு யூ. பட் எங்களோட கைண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ண வேண்டாம், எல்லா போஸ்ட் கோடும் நீங்க அட்டென்ட் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கடுத்து இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, மேம் நேற்று ஜிஎஸ் எக்ஸாம் நடக்கும் போது என்னோட சென்டர்ல நிறைய பேர் ஆப்சென்ட், உங்க சென்டர்ல மட்டும் இல்ல, ஆல் ஓவர் தமிழ்நாடும் நிறைய ஆப்சென்டிஸ் இருக்கு. சரிங்களா? ரேண்டமா நீங்க எந்த சென்டர்ல இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வேணாலும் கேட்டுப்பாங்க, 20 மெம்பர்ஸ்க்கு 10 மெம்பர்ஸ் தான் பிரசன்ட், இல்ல 7 மெம்பர்ஸ் தான் பிரசன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஆனா இது மூலியமாக நமக்கு ரிசல்ட்ல ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமான்னு கேட்டா அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா? ஸோ ஆப்சென்டிஸ் இங்க அதிகம். ஓகேங்களா? இன்னும் நிறைய பேர் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, நான் ஜிஎஸ்ல கம்மி, டெக்னிக்கல் அடுத்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு உங்களோட ப்ரிப்பரேஷனை டவுன் பண்ணாதீங்க. டவுன் பண்றீங்கன்னா அங்க நீங்க உங்களோட டிஃபீட்டை ஒத்துக்கிட்ட மாதிரி. ஓகே, எக்காரணத்துக்கு ஒன்றும் உங்க டிஃபீட்டை ஒத்துக்காதீங்க. இன்னும் நமக்கு மேட்ச் முடியல, நான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்றேன். பிகாஸ் உங்களை மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க. ஏன்னா இந்த எக்ஸாம் உங்களுக்கு மட்டும் கஷ்டம் கிடையாது, எல்லாருக்குமே அது கஷ்டம் தான். எல்லாரோட ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு 55 to 60 இந்த ரேஞ்சஸ்ல தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால வெக்ஸ் ஆகக்கூடாது, டிமோட்டிவேட் ஆகக்கூடாது, இருக்கக்கூடிய டைமை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிட்டு டெக்னிக்கலுக்கு படிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகே, தென் உங்ககிட்ட நான் அடுத்து வேற என்ன சொல்லணும்னு நினச்சிருந்தேன்னா, எஸ், இப்போ ஜேடிஓ எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க, லைக் மெக்கானிக்கல் ஆஸ்பிரண்டா இருக்கீங்க அப்படின்னா ஜேடிஓக்கு டோட்டலா 19 போஸ்ட் கோட்ஸ்க்கு நீங்க எலிஜிபிள். சரிங்களா? சில பேர் 19மே அப்ளை பண்ணியிருப்பாங்க, சில பேர் வேகன்சிஸ் பார்த்துட்டு சிலபஸை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி 6 or 7 or 8 இல்லைன்னா நிறைய பேர் 2 or 3 இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய போஸ்ட் கோடுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மேக் ஷுர் எனி டூ ஆர் 3 போஸ்ட் கோட் தரவா படிங்க. ஆப்வியஸ்லி அப்படிதான் படிச்சுட்டு வந்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்க எதை ஃபோக்கஸ் பண்றீங்களோ, நாட் ஓன்லி ஃபார் மெக்கானிக்கல், ஐ எம் டாக்கிங் அபவுட் ஆல் டிபார்ட்மெண்ட் ஆஸ்பிரன்ஸ். சரிங்களா? ஸோ ஏன்னா நம்ம அட் ஏ டைம்ல ஒரு 2 to 3 போஸ்ட் கோடுக்கு நம்ம எலிஜிபிள், நம்ம எக்ஸாம் எழுத தான் போறோம். அப்படி இருக்கும் போது ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ வாண்ட் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க எது எய்ம் பண்றீங்களோ, என்ன போஸ்ட் உங்களோட மெயின் டார்கெட்டா இருக்கோ அது கொஞ்சம் அதிகமா படிங்க. பர் டே லைக் 24 hours இருக்கு, அதுல நம்ம ஒரு 10 to 12 hours நம்ம படிக்கிறோம் அப்படின்னா மேக் ஷுர் ஒரு 5 to 6 hours அதுக்கு நீங்க எந்த போஸ்ட் கோடுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்களோ அதுக்கு நீங்க அதிகமா டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே, எம்சிக்யூஸ் நான் திரும்ப ரிப்பீட் பண்றதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா ஜிஎஸ்ல நிறைய பேர் சொன்னது என்னன்னா, லாஸ்ட் மினிட் அந்த ரிவிஷன் செஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது மேம், டிகிரிக்கும் சரி டிப்ளமோக்கும் சரி. ஓகேங்களா? லைக் புக்ல இருந்து வந்த கண்டென்ட் எல்லாமே எங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடிஞ்சது. அண்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே எங்களால அங்க போயிட்டு கொஞ்சம் யோசிக்க முடிஞ்சது, இது எதை பத்தி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஆகுது இருந்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் ஜிஎஸ் நிறைய பேர் எக்ஸாமுக்கு ஒரு 15 days 20 days பிஃபோர் தான் டச்சே பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்க எம்சிக்யூஸ் படிக்கிறீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களோட செலெக்ஷன் உங்களுக்கு கன்ஃபார்மா ஆயிடும். ஓகேங்களா? எம்சிக்யூ இஸ் தி மந்த்ரா டு கிளியர் எனி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். படிச்சா கடைசி வரைக்கும் நம்ம படிச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஓகேங்களா? ஒரு கொஸ்டினை பார்க்கும் போது தான், இப்போ நிறைய பேர் சொல்றீங்க இல்லையா, எக்ஸாம் ஹால்ல தான் நான் ரொம்ப டிஃப்ரெண்டா திங்க் பண்றேன், ரொம்ப அதிகமா திங்க் பண்ணி ஆன்சர் தப்பா போடுறேன். இதுக்கான காரணம் என்னன்னா எம்சிக்யூஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணல. ஓகேங்களா? எம்சிக்யூஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ஒரு கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒரு கொஸ்டினை நம்ம எந்த ஆங்கிள் இருந்து யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் மார்க் டெஸ்ட். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் டெஸ்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ நிறைய மார்க் டெஸ்ட் போடுங்க, நிறைய ப்ராக்டிஸ் போடுங்க, எக்காரணத்துக்கு கொண்டும் டீஆக்டிவேட் ஆகவே ஆகாதீங்க. சரிங்களா? அதிகமா ஸ்கோர் பண்ணவங்க ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகக்கூடாது, கம்மியா ஸ்கோர் பண்ணவங்க டிமோட்டிவேட் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ அகைன் நான் ரிப்பீட் பண்றேன், இன்கேஸ் உங்களுக்கு எதுனா பர்சனல் கைட்லைன்ஸ் வேணும், ஓகேங்களா, ரொம்ப டிமோட்டிவேட்டடா இருக்கு மேம், இதுதான் என்னோட லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இதுல நான் எப்படியா கிளியர் பண்ணணும்னு நினைச்சேன், அந்த ஜிஎஸ் நான் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு, டெக்னிக்கல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னே தெரியல, படிச்சதும் இப்போ மறந்து போன மாதிரி இருக்கு நர்வஸ்னஸ்ல, அப்படிலாம் இருந்துச்சுன்னா நோ நீட் டு வரி. உங்களுக்கு என்ன கவுன்சிலிங் வேணும்னாலும் சரி, எந்த ஹெல்ப் வேணாலும் சரி, வி த ஸ்பார்க்ஸ் அகாடமி இஸ் வித் யூ. சரிங்களா? நீங்க தாராளமாக ஃப்ரீ மென்டர்ஷிப்ஸும் நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆஸ் வெல் அஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கிட்ட ரிவிஷன் பேட்சஸும் அவைலபிளா இருக்கு. தேவைப்படுறவங்க தாராளமாக நீங்க அகாடமி நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்துட்டு கேதர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச்.
again I want to say one thing, ஓகேங்களா? don't give up, never ever give up. நம்ம தலை சொல்ற மாதிரி never ever give up, சரிங்களா? இவ்வளோ நாள் படிச்சாச்சு, இன்னும் 2 weeks தான், ஓகே? அதுவும் படிச்சு முடிச்சிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், ஓகே? நம்ம ஹார்ட் ஒர்க் நம்ம போட்டுட்டோம், ரிசல்ட் வராதும் பார்த்துக்கலாம். நமக்கு அட்லீஸ்ட் ஓகே நம்ம ஒழுங்கா படிச்சோம், நம்ம நேர்மையா படிச்சோம், நம்ம சின்சியரா படிச்சோம் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ஓகேங்களா? அண்ட் மோர் ஓவர் கூடிய சீக்கிரம் மேபி TNMAWSம் வரலாம், ஓகேங்களா? ஸோ கீப் ஆன் ப்ரிப்பேரிங் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். நடுவில் பிரேக் மட்டும் எக்காரணத்துக்கு கொண்டும் விட்டுறாதீங்க, ஓகே? தேங்க்யூ ஸோ மச்.